இப்ப இந்த ரெசிஸ்டரோட மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் என்ன, அதை வந்து எந்த மாதிரியும் வந்து லெட்டர்ஸ்ல கால் பண்ணுவாங்கன்றத பார்க்க போறோம். ஸோ ரெசிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் கேபிட்டல் ஆர்ல வந்து மீன் பண்ணுவாங்க. இது ரெசிஸ்டர் மீன் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. இந்த ஆர் அப்படின்ற லெட்டரை எலக்ட்ரானிக்ஸ்ல வேற எந்த ஒரு இடத்துலையும் எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ்ல பயன்படுத்த மாட்டாங்க. இந்த ரெசிஸ்டருக்கு மட்டும்தான் இந்த லெட்டர்ஸ் இருக்கும். ரெண்டாவது அதோட அளவீடு மெஷர்மெண்ட் ஓம் அப்படின்னு சொல்லுவோம். மெஷர்மெண்ட் உங்களுக்கே தெரியும். மெஷர்மெண்ட் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு மில்க் வாங்குறோம், அதை வந்து லிட்டர்ல தான் நம்ம வாங்குவோம். ஒரு அரிசியை வந்து நம்ம கிலோல தான் நம்ம வாங்குவோம். ஸோ அப்போ ஒரு ரெசிஸ்டரை ஓம்ல தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஒரு கடையில் போய் எனக்கு 330 ஓம் ரெசிஸ்டர் தாங்க, 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் தாங்கன்னு சொல்லி தான் நம்ம கேட்க முடியும். அப்போ அதோட சிம்பிள், அதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய வேல்யூ இதை என்ன சொல்லுவாங்கன்னா நம்பர்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்ல மெஷர் பண்ணுவாங்க. மெஷர் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ்ல மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணும்போது என்ன ஓம்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது ஓம்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இதை டயக்ராம்ஸ்ல இந்த ரெசிஸ்டர்ஸை டயக்ராம்ல மீன் பண்ணும்போது எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா நீங்க பார்க்கக்கூடிய இந்த சிம்பிள்ஸ் ஒரு ஹாக்ஷா டூத் மாதிரி இருக்கும். அந்த ஹாக்ஷா பிளேட்ல இருக்கக்கூடிய ஒரு பல்லு மாதிரி வந்து இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்க நம்மளுடைய சிமாட்டிக் டயக்ராம்ல உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த இதை தெரிஞ்சுக்கிறதோட முக்கியத்துவம் என்ன, ஏன் நம்ம இந்த ஆர்ன்றதை தெரிஞ்சுக்கணும் ஓம்ன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆர் அப்படின்றது எந்த இடத்துல பயன்படுத்தி இருக்காங்கன்றத பார்த்துருவோம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்போனோட டயக்ராம் தான். இப்போ இந்த டயக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர் லெட்டர்ஸ் ஆர் எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு R713 இருக்கு. அப்ப R7 அதாவது ரெசிஸ்டர் நம்பர். இது ரெசிஸ்டரோட வேல்யூ இல்ல. 714th ரெசிஸ்டர், இது 713th ரெசிஸ்டர். இந்த மாதிரி ரெசிஸ்டர்ஸ் இது 704. அப்ப R704. அப்ப இந்த ரெசிஸ்டர்ஸ் எங்க எல்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆர் அப்படின்ற லெட்டர்ஸை வச்சு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒருவேளை அந்த இடத்துல ஆர்னு உங்களால இல்ல அப்படின்னா இந்த சிம்பிளை வச்சு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால சிம்பிள்ஸ் அப்படின்றத நம்ம படிக்கணும். இப்ப சிமாட்டிக் சிம்பிள் தெரிஞ்சிருக்கனாலதான் நம்மளால இதை ரெசிஸ்டர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது. இது ரெசிஸ்டர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது. ஓகே, இப்ப சிம்பிளே இல்லாம இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்கக்கூடிய டயக்ராம் இருக்கு. அதனாலதான் ஆர் அப்படின்றது லெட்டர். எக்ஸாம்பிள் இங்க வந்து பார்த்தோம்னா நீங்க இந்த பார்க்கக்கூடிய இந்த டயக்ராம்ல பாருங்க சிம்பிள்ஸ், ரெசிஸ்டரோட சிம்பிள்ஸ் இல்ல, இங்க வந்து லெட்டர்ஸ் தான் இருக்கு. அப்ப ஆர்னா ரெசிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். சிம்பிள் இங்க மீன் பண்ணல. அப்ப 3K9 3 கிலோவும் 900 அப்படின்னு அர்த்தம். அது மீனிங் 3.9K ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதோட சிம்பிள் இல்லாதனால நம்மளால இது ரெசிஸ்டர்னு கண்டுபிடிக்க முடியாது. பட் நம்மளுக்கு லெட்டர்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது ரெசிஸ்டர் அப்படின்னு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப சிம்பிள் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும், லெட்டர்ஸை வச்சு நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். தேர்ட் விஷயம், இந்த யூனிட் எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க மெஷர் பண்றோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்கா இல்லையா, இந்த ரெசிஸ்டர் நல்லா இருக்கா இல்ல போயிடுச்சு நம்ம செக் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதை மெஷர் பண்றதுக்கு இந்த மாதிரி மல்டிமீட்டர் அப்படின்ற ஒரு பொருளோ அல்லது எஸ்எம்டி டெஸ்டர் அப்படின்ற ஒரு பொருளை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ரெசிஸ்டரோட வேல்யூவை நம்ம மெஷர் பண்றோம். அப்ப அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ மெஷர் பண்ணும்போது இதுல செட்டிங்ஸ் இருக்கும் இந்த மல்டிமீட்டர்ல. அதுல நான் செட் பண்ணும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் ஓம் சிம்பிள் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது ஒரு வகையான மல்டிமீட்டர். இங்க ரெசிஸ்டர் அப்படின்னு இருக்காது, பாத்தீங்கன்னா தெரியும், ஓம் சிம்பிள் தான் இருக்கும். அதே மாதிரி இங்க இந்த மல்டிமீட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த ஓம் சிம்பிள் தான் இங்க இருக்கும். அந்த ஓம் சிம்பிள் இருந்தா தான் மட்டும்தான் நம்மளால இதுதான் ரெசிஸ்டரை செக் பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை இந்த ஓம் சிம்பிள் எனக்கு தெரியல அப்படின்னா என்னால மல்டிமீட்டர் அப்படின்ற ஒரு பொருளை பயன்படுத்தும் போது இந்த சிம்பிள் தெரியல அப்படின்னா என்னால இதை வந்து ப்ராப்பரா செட் பண்ண முடியாது. அதுக்காக இந்த சிம்பிளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க மெஷர் பண்ணும்போது இப்ப எக்ஸாம்பிள் நீங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ரெசிஸ்டர் வந்து மல்டிமீட்டர் வச்சு மெஷர் பண்ணும்போது 252.15 கிலோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். 250 கிலோ ஓம் ரெசிஸ்டர், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும் அதோட அளவீடு நம்ம யூனிட் சொல்றோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது அதோட 300 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 400 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம மீன் பண்ணுவோம். ஸோ அப்ப இந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிமாட்டிக் டயக்ராம் ரீட் பண்றதுக்கோ அல்லது சர்வீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த லெட்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு யூஸ் ஆகும்.